ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். எவ்வளோ ஷோராக உங்களுக்கு பிடிக்கும்? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் புத்திசாலித்தனத்திற்கு கிடைத்த பரிசு. அதாவது அன்று சபை வழக்கம் போல கூடிருச்சு. மன்னரும் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்திருக்காங்க. அப்போ முல்லா நஸ்ருதீன் மற்றும் மற்ற அமைச்சர்கள் கூடியிருக்கிறாங்க. அப்போ முல்லா கிட்ட அரசர் ஒரு அவசரமான வேலையை கொடுக்கறாரு. உடனே முல்லாவும் வேக வேகமா அரண்மனையை விட்டு புறப்படுறாரு. அப்ப அவருடைய பையிலிருந்து ஒரு செப்பு நாணயம் கீழே விழுந்துருச்சு. உடனே அரசர் கொடுத்த அவசர வேலையை மறந்துட்டு இந்த செப்பு நாணயத்தை வேகமா தேடுறாரு முல்லா. இத பார்த்துக்கிட்டு இருந்த முராத் அப்படிங்கிற அமைச்சர் முல்லா மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர், பொறாமை குணம் கொண்டவர். அவரு அரசர்கிட்ட முல்லாவை தான் மாட்டி விடுறதுக்கு சரியான தருணம்னு நினைச்சு, பாத்தீங்களா அரசரே, நீங்க முல்லாவுக்கு எவ்வளவு பொற்காசுகள் கொடுத்திருக்கீங்க, ஆனா அல்பம் வெறும் ஒரு செப்பு நாணயம் கீழே விழுந்ததுக்காக அதை முல்லா எப்படி தேடுறாரு பாருங்க, நீங்க சொன்ன அவசர வேலையை கூட மறந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே அவருடைய கஞ்சித்தனம் எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னா மற்ற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அமைச்சர்கள் மற்றும் அரசர் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சோன்னா உடனே முல்லா சொல்றாரு, இதுல இருந்தே முராத் அமைச்சர் யோசிக்காம பேசக்கூடியவர்னு நல்லா தெரியுது. நான் என்னோட கஞ்சித்தனத்தினால நான் தேடல அந்த செப்பு நாணயத்தை. செப்பு நாணயத்துல ஒரு சைடு அரசருடைய முகம் பொறிச்சிருக்கு. ஸோ அரசருடைய முகம் தரையில படக்கூடாதுங்கிற அரசர் மேல இருக்க அக்கறையின் காரணமா தான் நான் அதை தேடினேன் அப்படின்னு சொன்னோன்னே அரசருக்கு தன் மீது இவ்வளவு அக்கறையோட இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைர மோதிரத்தை எடுத்து முல்லாவுக்கு பரிசா கொடுத்துட்டான் அரசர். உடனே முல்லாவை அசிங்கப்படுத்த நினைச்ச முராத் மற்றும் மற்ற அமைச்சர்கள்லாம் தலை குடைஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஸோ ஃபைனலி த moral ஆஃப் த ஸ்டோரி இஸ், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.